இதில் அந்த தாட்ஸ் வந்து இவங்களுக்கும் மாற ஆரம்பிச்சதுனால அந்த போகமெல்லாம் நம்மளுக்கும் வேணும், இவன் நம்மளுக்கு எல்லாம் நல்லது செய்கிறானேன்னு அந்த பிரைபு, அந்த இது அந்த லஞ்ச லாவண்யம்ங்கிறாங்களே, அதெல்லாம் இவங்க கொஞ்சம் அனுபவிச்சதுனால தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இல்லைன்னா இந்த மொத்த நாடும் போயிருக்க வாய்ப்பில்லை. ஸோ இதே மாதிரி தான். அப்போ இது என்ன, இது எதில் இருக்குது கண்ட்ரோல் அப்படின்னா, அதையும் அவரே சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். புலன், மனசு, புத்தி, உடல், இந்த 4 தான் வந்து இதில் எல்லாத்துக்கும் காரணம். நம்மளுடைய உடல், புத்தி, மனசு, புலன்கள். உடல் முன்னாடியே இந்த சொல்லியிருக்கார் அவர், அதையே தான் இங்கேயும் சொல்கிறார். ஆனால் இங்கே 4 அப்படின்னு இந்த 4 மட்டும் சொல்கிறார். எதனால் எதுங்கிறதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கார் அவர். ஸோ இதை இப்போ அதை சொல்லும்போது, நீ வந்து இந்த பிறவி வேஷம், நம்ம பிறவி வேஷத்தை நம்ம பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? இந்த பிறவி வேஷத்துக்கு என்ன நாளை வச்சு இந்த வேஷத்தை போட்டுருக்கோம்? உடம்பு, புலன்கள், மனசு, புத்தி, இந்த 4ஐயும் வச்சு தான் இந்த பிறவி வேஷத்தை பண்ணிட்டுருக்கோம். இந்த பிறவி வேஷத்தில் நல்ல நிஜமாகவே மனசுலேருந்து, உள்ளத்துலேருந்து, புத்தியிலேருந்து எல்லாமே நிஜமாகவே உண்மையாகவும் இருந்து, வெளியிலையும் நல்லவராகவே இருந்து, எல்லா விதத்துலேயும் நல்லவராகவே வாழ்ந்துட்டோம்னா இந்த வேஷத்தை நம்ம நல்லா பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்போ இந்த வேஷத்தை கலைக்கிறதும் நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அப்போ பயமெல்லாம் வராது. இது வேஷம்தான் அப்படிங்கிறது தெரியும். அதே நேரத்தில் அந்த வேஷத்தின் மூலமாக பல விஷயங்களை நம்ம கற்றுண்டு தெளிவடைஞ்சு இருப்போம். ஸ்ரீகிருஷ்ணர் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கார். அவர் என்ன சொல்கிறார்? பகவான் நான் வந்து யாரோட பாவச்செயலையோ இல்லை நற்செயலையோ ஏற்றுக்கிறது இல்லை. கர்த்தா, அதாவது ஜென்மம், கர்மா, இப்படி எதையுமே வந்து நான் உருவாக்குறதும் கிடையாது. ஏன்னா இந்த ஜென்மங்கள், கர்மா, இது எல்லாமே அவங்கவுங்களுடைய பாவச்செயல், அவங்கவுங்களுடைய நற்செயல். அதை வச்சுட்டு அவங்கவுங்க இப்படி வாழலாம், அப்படி வாழலாம், இப்படி பிறவி எடுக்கலாம், அப்படி அவங்க யோசிக்கிறதுனால அவரவர்களுடைய இயல்பு தான் அதில் செயல்படுறது. ஸோ இந்த இயல்பாகவும் நான் தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அது எல்லாமே வந்து அது எல்லாத்துக்கும் காரணம் அவரவர்களுடைய இதுதான், கர்மா தான் அப்படிங்கிற சொல்லிட்டு, அஜ்ஞானத்தால் ஞானம் மறைச்சிடுறது. இந்த மாதிரியான புத்தி வந்து நீங்கள் வந்து அதை கரெக்டாக யோசித்து உங்களை பற்றி நீங்கள் உங்கள் மனசை கரெக்டாக வச்சுட்டு என்ன நடக்கிறது, என்ன பண்ணுறோம், நம்ம என்ன செய்துன்னு இருக்கோம், நம்ம தாட் எப்படி இருக்குது, நம்ம யாருக்கு என்ன நல்லது பண்ணுறோமா, கெடுதல் பண்ணுறோமா, நம்மளுடைய கடமை என்ன, இதெல்லாம் கடமை தானா, எது நம்ம கடமை, இப்படிலாம் யோசித்து நம்ம பார்த்து இதெல்லாம் பண்ணாமல் இருக்கும்போது, பண்ணாமல் அப்படியே ஒரு திரிதல் மாதிரி இங்கே அங்கே நான் அது வேணும் இது வேணும்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் முழுக்க விட்டால் கூட பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் திரியும்போது என்னாகும், அவனுக்கு வந்து அந்த புத்தி வந்து மறைச்சிடுறது. புத்தியை வந்து